அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் நிறைய சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதை போலத்தான் நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கு நான் தொடர்ந்து உணவளிச்சிட்ருக்கிறேன். சில நேரங்களில் என்னிடம் தொகை அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு காய்கறி பொரியல் இதோடு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியுது. தொகை கம்மியாக இருக்கும்போது வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் வரும்போது உங்களுக்கு வாழ்த்து சொல்லியே உணவளிக்கப்படும். அந்த பதிவு உங்களுக்கு வேணும், அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் தனியாகவும் அனுப்பி வைக்கப்படும். அதை பற்றிய வீடியோக்கள் நான் தொடர்ந்து போடாத காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுதுங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா அதுவே போதும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி வச்சுருங்க, அதை எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு சிலர் இல்லைங்க, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோவாக பதிவு பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும்னாங்க. இனி வரும் காலங்களில் நான் தொடர்ந்து அதை ஷார்ட்ஸாக போடுறேன், இல்லை நான் போடக்கூடிய பதிவுகளில் இடையிடையே உங்களுக்கு இதை நான் பதிவு செஞ்சிடறேன். அதாவது உணவளிக்கும் விதத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ ஸ்கூல் திறக்க போகுது, குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதே நம்பர் தான் ஜிபே நம்பரும். அதே நம்பரில் நீங்கள் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் பணம் செலுத்திட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வைங்க. 9344692042. அது மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்கள் உடம்பு புல்லரிக்கிறதையும் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அது என்ன வார்த்தை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வார்த்தை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லையா, ISIS மேஜிக் பிகின் நவ். நீங்கள் இது இப்படியும் சொல்லலாம், அல்லது இஸ் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன 2 முறையில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அப்படி சொல்லுங்கள். எழுதலாமா அப்படின்னா எழுதலாம். இந்த வார்த்தையை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பணம். உங்களுக்கு அவசர பண தேவை, உடனடி பண தேவை இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தாராளமாக உபயோகப்படுத்தலாம். நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. சில வேர்ட்ஸ் உங்களுக்கு பலன் அளிக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த வார்த்தைகளை தாராளமாக கடைப்பிடிக்கலாம். அதையே நான் கடைப்பிடிச்சிட்டே இருக்கேன், எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா ஒன்று கர்மாவாக இருக்கும், இல்லை அந்த வார்த்தைகள் உங்களுடைய கோள்கள் படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அடுத்த விஷயங்களை கையாளலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை யாரெல்லாம் கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பண தேவை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரல, நான் பணத்தை ஏமாந்துட்டேங்க ஒருத்தங்கிட்ட, அந்த பணம் எனக்கு திருப்பி வரணும், நான் சொல்லலாமா? எப்போனாலும் சொல்லலாம், எந்த இடத்துலனாலும் சொல்லலாம், எப்போனாலும் சொல்லலாம். அது மாதிரி எப்போனாலும் எழுதவும் செய்யலாம். நோட்டை போட்டு நீங்கள் எழுதிட்டும் வரலாம். இப்போ நான் சொன்னதை யார் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் சொல்ல வேண்டாம், மாதவிலக்கு நாட்களில் சொல்ல வேண்டாம், பிறப்பு இறப்பு தீட்டு உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் வெளியில் போயிட்டு வந்தேங்க சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம், தவறு கிடையாது. உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருந்தாலோ, உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருந்தாலோ 30 நாட்கள் வரைக்கும் இதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ நான் சொன்ன வார்த்தையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கைங்க. பணம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் மனசில் நினச்சதையுமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நேரம் காலம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்தில் எந்த இடத்துல சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டு இருக்கேன் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், தவறே கிடையாதுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.